ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நானாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மராட்டி டிஷ்ஷில் மசாலா பாக்கர். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு 2 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய், ஆனியன் 3 சின்ன சின்ன பொடியாக நறுக்கிக்கோங்க. புதினா 1 கைப்பிடி. இப்போது நம்ம மசாலா பாக்கர் எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போ நம்ம ஆட் பண்ணதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதுக்கு நார்மல் வாட்டர் நம்ம ஊற்றக்கூடாது, ஹாட் வாட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அது பேக் சைடில் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கரெக்டான பதத்தில் நீங்கள் பிசைய முடியும். சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்கான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக ஆட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு சைடில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சில்வர் ஃபாயிலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை மெலிசாக தட்டிக்கலாம். என்கிட்ட வாழை இலை இல்லாதனால நான் சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. தட்டும்போதே நான் தோசைக்கல்லை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தட்டின அடையை நம்ம இப்போ தோசைக்கல்லில் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. டூ to 3 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம செகண்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபாயில் பேப்பரில் நம்ம இன்னும் திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். இன்னும் திருப்பி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம இன்னும் திருப்பி தட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஈவனாக மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருந்த செகண்ட் அடையும் பேனில் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். 2 கப் அரிசி மாவில் 7லேருந்து 8 அடை நம்ம பண்ண முடியும். 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ 2வது அடையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.